ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ் வரும். நிறைய விஷயங்களுக்கு என்னால் ரெஸ்பான்சிவாக இருக்க முடியாது, ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அது வந்து நான் வேணும்னே பண்ணுறது கிடையாது. ரியல் லைஃப்லேயே வந்து கொஞ்சம் நான் சிங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியா லைஃப்ல எல்லாம் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா போஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நிறையா விஷயங்களை நான் ரெகுலரைஸ் பண்ண தான் போகிறேன். நடுவில் வாழ்க்கை நம்மளை போட்டு சாத்தபடி சரி, அதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம சொந்த கதைகள், சோக கதைகள்லாம் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் தனியாக உட்காந்து உனக்கு மட்டும்தான் அழுக வருமா, உள்ளுக்குள்ளே தேம்பி வச்சுருக்கேன், அடக்கி வச்சுருக்கேன், அணையை அவுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நாள் தனியாக புலம்புவோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி வந்து நிறையா இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லாம் வரும்ல. இந்த பாட்காஸ்ட் சேனல் கேட்டுட்டு நிறையா மெசேஜஸ் வந்திருக்கு. அதில் நிறையா ஜென்யூனான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நிறையா அப்ரிஷியேஷன் தான் நடந்திருக்கு. அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் இன்ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி நான் ரேண்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு 2 பேர் அனுப்புன 2 இது எனக்கு வந்து என் கண்ணில் பட்டுச்சு. இது வந்து நம்ம பாட்காஸ்ட்லேயே பேசலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதில் கான்டென்ட் இருந்துச்சு அவங்க சொன்னதில். என்னால் தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால் அவங்க பேர்லாம் சொல்லாமல் சும்மா அந்த இஷ்யூவை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணி இந்த பாட்காஸ்ட்டில் என்னென்னு பார்க்கலாம். அந்த 2மே அட்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 2வது மெசேஜ் வேறு ஒரு வீடியோவில், அது வந்து சம்திங் அபவுட் லாயல்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். பட் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அவங்க அனுப்பியிருக்க மெசேஜ் வந்து நான் படிக்கிறேன். அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பேசுகிறது, என் லைஃப்பில் நான் கடந்து வந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பேசி அதுலேருந்து என்ன டேக் அவே இருக்குது, இல்லை என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு டோனில் தான் இந்த சேனல் இருக்கும். இதுதான் இந்த சேனலோட இன்ட்ரடக்ஷன். அதுவே 5 நிமிஷம் ஓடி இருக்குமே. சரி, ஓகே. இப்போ நான் அந்த என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறேன். அதுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். உண்மையாலுமே நான் மெசேஜ் முன்னாடி கூட படித்து பார்த்தேன் அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், இது நமக்கு ஒரு கான்டென்ட்டாக பேசலாம் அப்படிங்கும்போது ஒரு டைம் படித்து பார்த்தேன். இந்த பாட்காஸ்ட் பேசணுங்கிறதுக்காக அதை படித்து இதுதான் பாயிண்ட்ஸ் இன்னார் இப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காலாம் எனக்கு பேச தெரியாது. ஸோ ஒரு ஃப்ளோவில் எனக்கு என்ன தோணுதோ அப்படி நார்மலாக பேசுகிறது தான் என்னோடய ஸ்டைல். அதனால் நம்ம அப்படியே பேசலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. ஒரு பையனை மீட் பண்ணேன், அவனை விட பர்ஃபெக்டாக யாரையும் பார்க்க முடியாது, அப்படியே என்னோடய மேல் வெர்ஷன் மாதிரி இருக்கான், நிறையா நாள் பேசணும், எனக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் ஏஜில் நீங்கள் உங்கள் ஆப்போசிட் ஜெண்டரில் யாரை மீட் பண்ணாலும் அவங்க கூட மேக்ஸிமம் யாரை நீங்கள் மீட் பண்ணாலும் அவங்க கூட ப்ரொலாங்டாக நீங்கள் ஒரு டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மேல் வெர்ஷனை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அந்த மேலுக்கு அப்படியே அவங்களோட ஃபீமேல் வெர்ஷனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து அது மட்டும்தான் வெளியே பிரதிபலிக்கும். அது வந்து ஹியூமன் நேச்சர், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நிறைய நாள் பேசணும், எனக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இல்லை, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி. இனிஷியலாக அது அப்படி தாங்க ஐயா ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே புள்ளியார் சொல்லி போட்டு தானே ஆகணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறது எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். அதுதான் அந்த ஹனிமூன் ஃபேஸ் அப்படிம்பாங்க. நம்ம ப்ராப்பராக ஹனிமூன் அப்படின்னாலே வந்து இந்த படங்கள்லாம் பார்த்து இல்லை மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்காக மட்டும் போகிறது தான் ஹனிமூன் ஃபேஸ்ன்னு நினைக்கிறோம். இந்த ஹனிமூன் ஃபேஸுங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, எனிதிங் யூ டூ அட் யுவர் இனிஷியல் ஃபேஸ் இல்லையா. இப்போ நான் ஒர்க்குக்கு சேர்றேன், அந்த 1 மாதம் நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட என்னோடய பாஸ் என்னை ரசிப்பார். டேயா அப்படி இல்லைடா, இப்படிடா, என்னடா நீ இன்னுமா அப்படின்னு சிரிச்சுட்டு போவார்ல. தவறு பண்ணி கூட திருத்திக்கலான்னு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அது ஹனிமூன் ஃபேஸ். வென் யூ ஆர் இன் லவ், த வெரி இனிஷியல் ஃபேஸ், நீங்கள் 2 பேரும் கன்ஃபஸ் பண்ணுற அந்த தருணங்கள், இல்லை அந்த ஒன் சைட் லவ்வை நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கிற அந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஹனிமூன் ஃபேஸ் தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இனிஷியலாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஹனிமூன் ஃபேஸ் எப்பயுமே நல்லாயிருக்கும், நீங்கள் ஒன்று கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ நீங்கள் லவ்னே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஒன் சைட் லவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு அதே பையனுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அந்த பையனை உங்களை அக்செப்ட் பண்ணுறான், இல்லை அந்த பொண்ணு உங்களை அக்செப்ட் பண்ணுறா, நீங்கள் 2 பேருமே ஃப்யூச்சரில் லவ் பண்ணுறீங்க. அந்த ஒரு ஃபேஸ் நல்லாயிருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியலாக பழக்கக்கூடிய அந்த ஃபேஸுமே ஹனிமூன் ஃபேஸ் தான். பட் நீங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட காம்பேக்டபிலிட்டி, அவங்களோட எல்லாமே அவங்கள பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் உங்களோட அந்த இனிஷியல் ஸ்டேஜ் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளைஸ் வரும். ஒரு விதமான ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே பிறக்கும். நம்ம இப்படிலாம் இந்த பீஸை லவ் பண்ணோம்ல, இந்த பீஸ் இப்படிலாம் பிகு பண்ணிச்சுல, இல்லை நம்ம ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இவன் இப்படிலாம் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிட்டான்ல, இப்படிலாம் இவர் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிட்டால. ஸோ இந்த மாதிரி அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ், அந்த ஹனிமூன் ஃபேஸஸை நம்ம லைஃப்பில் எங்கேருந்து யோசிச்சு பார்த்தாலுமே நம்மளுக்கு அது நல்லாயிருக்கும். நான்லாம் வந்து அப்பப்போ யோசிச்சு பார்ப்பது உண்டு. நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது, இல்லை ரொம்ப பீக்கில் இருக்கும்போது, இல்லை நம்ம பார்ட்னர் மேலே நம்மளுக்கு ஒரு சலுப்புத்தன்மை எங்கேயாச்சும் ஒரு தருணங்களில், எப்போயாச்சும் நம்மளாம் எண்ட் ஆஃப் தி டே ஹியூமன்ஸ் தான், ஏதாவது ஒரு தருணங்களில் எப்போயாச்சும் நம்மளுக்கு வரக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நம்ம ஒரு மனுஷனை 2 டைம் லவ் பண்ணுவோம். நம்மளோட பார்ட்னரை ஒன்று அவங்கள பற்றி எதுவுமே தெரியாதப்போ, அந்த ஒரு ஆர்வத்தில், அவங்கள தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வத்தில் நம்மளோட ஆர்வத்தை போய் புளுத்துற டைம் ஒன்று இருக்குல்ல, நான் வந்து இப்படிங்க, நான் அப்படிங்க, நான்லாம் இப்படி டேக் கேர் பண்ணிப்பேங்க, அந்த ஒரு டைமில் நம்ம ரொம்ப லவ் பண்ணுவோம்.
அது இன்ஃபேக்சுவேஷன் கலந்த ஒரு லவ் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு அவங்கள பற்றி இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த பீஸ் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும், இந்த பீஸ்க்கு இவ்வளோ தான் கோவம் வரும், இது இவ்வளோ தான் ஒர்த்து, இல்லை இவன் இப்படி தான் என்ன தான் சண்டை போட்டாலும் நம்மக்கிட்ட வந்து பேசிடுவான், இவனுக்கு இந்த அளவுக்கு ஃபேமிலி கோர் வேல்யூஸ் இருக்குது, எல்லாமே இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபிசிக்கல் இன்டிமசி இருக்குது. அந்த மாதிரி அது முதற்கொண்டு ஃபிசிக்கல் இன்டிமசி முதற்கொண்டு இன் அண்ட் அவுட் அந்த ஆப்போசிட் பார்ட்னரை பற்றி அந்த பீஸை பற்றி நம்மளுக்கு எல்லாமே லிட்டராக தெரிஞ்சிடும்ல. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கம்ப்ளீட்டாக தி ஹோலாக அக்செப்ட் பண்ணி நம்ம லைஃப்குள்ளே மறுபடியும் அவங்க என்டர் ஆவாங்க. ஆல்ரெடி பீயிங் இன் அவர் லைஃப் மறுபடியும் அந்த பார்ட்னரை அந்த பீஸை நம்ம வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக நம்ம வந்து நம்ம லைஃப்குள்ளே வெல்கம் பண்ணுவோம். அது நம்ம ரெண்டாவது டைம் அவங்கள லவ் பண்ணுறது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். ரெயின் வாட்டர் மாதிரி என்ன தான் கீழே இருக்க தண்ணி மேலே போய் கலங்களாக போனாலும் அது கொட்டும் போது அவ்வளோ பியூராக கொட்டுற மாதிரி அந்த லவ் வந்து இட் ஷவர்ஸ். அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லவ் அது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் லவ்வில் கூட ஃபிசிக்கல் இன்டிமசி ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி மூலமாக ஒரு காதல் பிறக்கும். காமத்தின் வழியாக காதல் வழியாக காமம், இது கூட இன்வால்வ் ஆகிருக்கனால அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு ஃபிசிக்கல் அப்படின்னு ஒரு இது கூட இன்வால்வ் ஆகிருக்கு. ரெண்டாவது ஃபேஸ் இன் லைஃப் இருக்குல்ல, வென் செகண்ட் டைம் யூ ஃபால் இன் லவ் வித் யுவர் பார்ட்னர், அப்போயும் ஃபிசிக்கல் இன்டிமசி இருக்கலாம். அந்த கவுண்ட்லாம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அந்த ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் இன்டிமசியோ எமோஷ்னல் கனெக்டோ ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அந்த ஃபிசிக்கல் இன்டிமசிங்கிற பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஃபேக்டர், காமத்தின் மூலமாக காதல் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஃபேக்டரை தள்ளி வச்சுட்டு செகண்ட் டைம் இன்வால்வ் ஆகிற லவ்வில் வந்து ரொம்ப பியூராக ஒரு லவ் வரும்ல. அந்த ஃபிசிக்கல் இன்டிமசிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் ஃபஸ்ட்டு டைம் அந்த லவ்வில் விழுகும்போது ஒரு இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கொஞ்சம் தள்ளி ரொம்பவே பர்சன்டேஜ் கம்மியாக வரும். ஸோ நம்ம கொஞ்சம் ஒதுக்கியே வச்சிட்டோம்னா ஃபிசிக்கல் இன்டிமசி கூட இல்லாமல் டோட்டலாக மனமுருகி அவங்களோட கேரக்டர் புரிஞ்சு அந்த சோல் கனெக்ட் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதனால தான் அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லவ் இன்னுமே ரொம்ப பியூர் அப்படிங்கிறேன். ஸோ சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, இன்னும் மெசேஜை நான் முழுசாக படிக்கல, சொல்கிறேன். நான் அதை அவங்ககிட்ட சொல்லாமல் ஃப்ரெண்டாக பேசி நடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுது. இது அப்படி கிடையாதுங்க சிஸ்டர். இப்போது நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கும், நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், நம்ம எல்லாருமே அந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸை நிறையா நபர்களில் கடந்து வந்திருப்போம். அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருந்திருப்போம், கொலீகாக இருந்திருப்போம், சீனியராக இருந்திருப்போம், ஜூனியராக இருந்திருப்போம், வாட் எவர் பீட். பட் இதை சொன்னால் நம்ம கூட எண்ட் ஆஃப் த டே இட் ஒன்ட் ஒர்க் அவுட், அவங்களையும் நம்ம ஹர்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல நடிக்கிறீங்க அப்படின்னே தோணாது. எதுக்கு இட்ஸ் ஓகே, யூ ஹேவ் சம் ஃபீலிங்ஸ் பட் யூ ஹோல்ட் ஆன் டு இட். நான் அதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் பிகாஸ் என்னோட சிச்சுவேஷனல் க்ரைசிஸ் இப்படி இருக்குது, நாளைக்கு ஃப்யூச்சர் எனக்கு இப்படி இருக்கும், அதனால் நான் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்கிறது உங்களோட ஸ்டாண்டே தவிர, த ஸ்டாண்ட் யூ ஆர் டேக்கிங்கே தவிர, நீங்கள் மறுபடியும் யூ கேன் பி சேம் ஃப்ரெண்ட் வித் த சேம் பர்சன் ஜென்யூனாக. அதில் தப்பே கிடையாது, நடிக்கிற மாதிரிலாம் அதில் ஒன்றுமே கிடையாது. ஜென்யூனாக உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் போய் சொல்லணும்னு நினச்சிருக்கீங்க, உங்களுக்கு வெண்ட் அவுட் பண்ணிடணும், உங்களை கன்ஃபஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஒரு காரணம் தேடுற மாதிரி இதை இருக்குல்ல, பொலைட்டாக சொல்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் நான் வந்து ஃப்ரெண்டாக நடிக்க விரும்பலை, அதனால நான் கன்ஃபஸ் பண்ணேன், அது ஒரு காரணம் தேடுற மாதிரி இருக்குது. அது அப்படி கிடையாது. when you have pure intentions, when you are feeling so genuine, உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனல் க்ரைசிஸ்லாம் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய டைப்பாக இருந்தால், நான் ரெண்டு விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒன் ஹூ கம்ப்ளீட்லி பிளைண்ட்லி பிலீவ்ஸ் இன் மேஜிக், ஒன் ஹூ இஸ் பீயிங் ஸோ கிரவுண்டட் அண்ட் ப்ராக்டிக்கல். ரெண்டுமே தப்பு கிடையாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறையா யோசிப்பீங்க, உங்கள் ஃபேமிலியை யோசிப்பீங்க, சுச்சுவேஷன் யோசிப்பீங்க, சுற்றுச்சூழலை யோசிப்பீங்க, அது மூலமாக இது செட் ஆகுமா ஆகாதா. 99% வாய்ப்பே கிடையாது எங்கள் அப்பா அறுவாள் எடுத்து கழுத்துலேயே போடுவார் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுலாம் காரணமாக தான் தெரியுது. தவிர்த்து நீங்கள் ஜென்யூனாக உங்களுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, நீங்கள் கன்ஃபஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு காரணம் தேட வேண்டாம், அது தப்பே கிடையாது. அந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணுறதுல ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் இப்போ கேட்டுச்சா? எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சா? டிலிமாவில் இருக்கேனா? டைலமா இல்லை, அதை ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் டைலமாவுக்கு ஒரு அம்மா ரொம்ப ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுகிறேங்கிற பேரில் டில்லிமான்னு கடந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபோன் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுங்க. ஐயோ, எனக்கு பிரெயின் ஃபாக் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சேன், பிரெயின் ராட் ஆகிருக்கு, அதை நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு போலையே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தனுஷ் மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஆயிடுவேன் போல். தனுஷ் மாதிரின்னு சொல்லக்கூடாது, என்ன நடக்க போதும், சரி அதை விடுங்க. கம்மிங் பேக் டு த பாயிண்ட்,
ரொம்ப இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி நான் அந்த பையன் சொல்லாமல் ஃப்ரெண்டு மாதிரி பேசினாடி தப்புன்னு தெரிஞ்சது கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கும் இல்லைன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் குறையும், அப்படி பேசுகிறத குறைச்சிக்கலாம்னு இருந்தேன். பிகாஸ் ஐ எம் நாட் ரெடி ஃபார் லவ். சி வென் யூஆர் ஓகே நான் வரேன். பட் சர்ப்ரைசிங்லி அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. வி போத் டோல்ட் ஈச் அதர் ஹவு மச் லவ் வி ஹேவ் டு கிவ். இட் வாஸ் an incredible amount. It was the love that I wished all this time for. We had equal mutual feelings. பட் ஃப்யூச்சர் பற்றி நினச்சா பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒரு மெயின் பாயிண்ட் வந்திருக்காங்க, அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இவங்க இப்படி சொன்னாங்கல்ல, அதுலேயும் குறிப்பாக ஒன்று சொன்னாங்கல்ல, பட் சர்ப்ரைசிங்லி அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. நான் இவங்ககிட்ட சொல்லுவேன், அவன் வேண்டான்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் நான் பேசுறதை கம்மி பண்ணிக்கிறேன். இது மறுபடியும் காரணம் தேடுற மாதிரி இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஃப்யூச்சர் நினச்சா பயமாக இருக்குது, யூஆர் பீயிங் கிரவுண்டட், யூஆர் ப்ராக்டிக்கல், அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறது தப்பும் கிடையாது. அவங்க ஷூஸ்லேருந்து அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்தா தான் அவனுக்கு ஆஸ்டிச் முட்டை போடுற வழி என்னங்கிறது அந்த ஆஸ்டிச்சுக்கு மட்டும்தான் புரியுங்கிற மாதிரி தான். ஸோ அது ஓகே தான். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி யோசிச்சிருக்கீங்க, பீட் எனி திங், அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் அதை அவங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணி அவன் இந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை குறைச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. வென் யூ மியூச்சுவலாக உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது ஓகே. பட் உங்களுக்கு மட்டுமே இந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அண்ட் யூ நோ இட் ஓன்ட் ஒர்க் அவுட் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு காரணம் தேடி அந்த காரணத்து மூலமாக நான் பேசுறதை கம்மி பண்ணி நான் டைவர்ட் பண்ணிப்பேன்னு சொல்கிறீங்களே தவிர்த்து நீங்கள் ஸ்ட்ராங்காகவே அதை டைவர்ட் பண்ணலாம். எவ்ரி விமன் ஷுட் ஹேவ் அன் ஆட்டிடியூட்னல் பார்டர். அவங்களுக்குன்னு ஒரு பார்டர் க்ரியேட் ஆகணும். அது ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். இவளுக்கு இதுதான் பார்டர், இதுக்கு தாண்டி நம்ம கொஞ்சம் பேசினாலும் அவகிட்ட ஷீ ஹோல்ஸ் அன் ஆட்டிடியூட். அவள் மூஞ்சி காட்டுவா, இல்லை நறுக்குன்னு பேசுவா, இல்லை தேவையில்லாத வேலை. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் எப்பயுமே நினைப்பது உண்டு. ஷீ ஷுட் ஹேவ் அதான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு ஆட்டிடியூட்னல் பார்டர் அவளை சுற்றி இருக்கணும். யாருமே அட்வான்டேஜ் எடுத்துக்காத பார்டர். ஆஸ் அ விமன் யூ கேன் பி ஜென்யூன், ஆஸ் அ சோல் யூ கேன் பி ஸோ ஜென்யூன், பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் ஆக்ட் ஆல்சோ ஆஸ் அன் விமன். ஆஸ் அ சோல் யூ கேன் பி ஜென்யூன், பட் அட் த சேம் டைம் இந்த சொசைட்டி யூ ஷுட் ஆல்சோ ஆக்ட் அண்ட் விமன். அதாவது இந்த சொசைட்டி இப்படி, இந்த சொசைட்டி மூலமாக அவங்க அப்படியே இப்போ ஆண்களை திருத்துங்க, அதெல்லாம் ரெண்டாவது, அதுக்கும் வருவோம். விமன் மட்டும்தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த முதல்ல இது மோர் ஆஃப் அ ப்ரீச்சிங்லாம் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னா நான் அந்த பொண்ணு இப்படி தான் சொல்லியிருப்பேன், யூ ஷுட் ஹோல்ட் அன் ஆட்டிடியூட். மற்றவங்க உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்காத அளவுக்கு நீ ஒரு ஆட்டிடியூட் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத நார்மலாக நான் எப்படி என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லியிருப்பேனோ அதை தான் நான் வந்து இங்கே சொல்ல வரனே தவிர்த்து நான் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கருத்தை கொண்டு வந்து இங்கே திணிச்சு இது மூலமாக தான் ஆண்கள் இப்படி, இது ஆண்கள் மூலமாக தான் பெண்கள், அதுக்குள்ளேயே நான் போக விரும்பலை. அதுக்குள்ளே நம்ம பாட்காஸ்ட் சேனலோட அந்த இதுவே அது கிடையாது. ஸோ ஜென்யூனாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்போது when you have borders, when you have boundaries இல்லை, no one can get into that. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விமனுக்கு. அது நம்ம ஜென்யூனாக இருக்கோம், கைண்டாக இருக்கோம், ஹம்பிளாக இருக்கும், எம்பத்தி மூலமாக ஒரு விஷயம் ரியாக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் இதெல்லாமே எல்லா ஹியூமன்ஸும் பண்ணக்கூடியது தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சோல். நான் அதை பற்றி தப்பே சொல்ல. தோ பீயிங் அண்ட் ஜென்யூன் சோல் யூ ஷுட் ஆல்சோ ஆக்ட் அண்ட் விமன். அதுதான் வந்து கொஞ்சமாச்சு சால சிறந்தது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஜென்யூனான பசங்க இருக்காங்க. பி டு யுவர் ஃபாதர், உங்கள் அப்பாவில் ஆரம்பித்து நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நிறைய பேர் அந்த ஸ்பேஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பசங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு ஆட்டிடியூடல் பார்டர் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அது விமனுக்கு ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அப்படின்னா அந்த விமனுக்கு அது நல்லது. நீங்கள் வந்து ஒரு காரணம் தேடணுங்கிற அவசியமே கிடையாது. நான் போய் அவங்ககிட்ட சொல்லுவேன், அவன் வேண்டான்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் நம்ம எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் வருது, எனக்கு அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு என்னோடய சுச்சுவேஷனல் கிரைசஸ் தெரியும், ஓகே ரைட், அப்போ இங்கேருந்தே அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணேன். ஏன் பேச மாட்டேங்கிறேன், ஏன் பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறேன், 4 டைம் கேட்பானா, கேட்டுட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஹீ ஷுட் பி எக்யூப்டு வித் ஹிஸ் லைஃப் மூமெண்ட்ஸ் இல்லையா? நமக்கு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நமக்கு அது ரொம்ப பெருசு. ஐயோ நம்ம பேசாமல் போய்ட்டு அவன் வருத்தப்படுவான், அவன் நம்மளையும் நினச்சிக்கிட்டு இருப்பான், ஆச்சா போச்சா. அவன் 8 வருஷம் காதலிச்சுட்டு அசால்ட்டாக கழட்டி விட்டுட்டு அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ 8 மாதம் ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட போய் அதை கன்ஃபஸ் பண்ணுறக்கோ, இல்லை கன்ஃபஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக வேண்டான்னு சொல்கிறக்கோ, இல்லை கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்கிறக்கோ நம்ம இங்கே இவ்வளோலாம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இது தேவையில்லாமல் கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுருணும். ஒன்று இந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் ஓப்பன் டாக் இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம் தான். அது இட் கம்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அண்ட் மெச்சூர்னஸ் தான். இல்லை அந்த டைமில் அந்த ஹீட் ஆஃப் மூமெண்ட்டில் அதை அப்படி சொல்ல முடியல அப்படின்னாலும் ஸ்டார்ட் அவாய்டிங். நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணல, நீங்கள் ஃப்ரெண்டாக தான் பேசியிருக்கீங்க அண்ட் யூ மியூச்சுவலி டெவலப்டு ஃபீலிங். அதை நீங்கள் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அவாய்டிங். மிஞ்சி போனால் எத்தனை டைம் உங்ககிட்ட கேட்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் வேறு பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த இத்தனைக்கும் ஃப்ரெண்டாக பேசினவன் அவனை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு வேறு ஆக்டிவிட்டீஸே அவன் லைஃப்பில் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
கோடி கணக்கில் குமிஞ்சு கிடக்குது, கொட்டி கிடக்குது. நம்ம இந்த லவ் பண்ணும்போது, இந்த லவ் பண்ணுற ஃபேஸில் எல்லாருமே பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் நம்மளை பற்றி நினைப்பாங்களோ, உருகுவாங்களோ, அழுவாங்களோ, அடுத்துக்குவாங்களோ, இந்த மாதிரி யோசிச்சு நிறைய பேர் இன்னுமே தே ஆர் ஹோல்டிங் ஆன் டு அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேர் தே கம்ப்ளீட்லி நோ இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அது அப்படி கிடையாது. ஸ்ட்ராங்காக இல்லை ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு செட் ஆகாது, வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்க டைவர்ட் பண்ணிக்கிறதுலாம் 1008 வேலை இருக்குது. அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இருக்காங்க, தே வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் காரணம் தேடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ரிலிஜன் பற்றி பேசினா பூமர்னு சொல்கிறாங்க, பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா செட் ஆகாதுல ப்ரோ. ரிலிஜன்னா ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவனோட ரிலிஜனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணாலும் அவன் எதை பண்ணாலும் லைஃப் கோல்ஸே வேறு மாதிரி இருக்கும்ல, எத்திக்கல் பிரின்சிபல்ஸே பேசிக்காக மாறும்ல. நீங்கள் வந்து யூஆர் ஸ்டக் பிட்வீன் டூ திங்ஸ். ஒன்று பீயிங் ப்ராக்டிக்கல் கிரவுண்டட் ரியாலிட்டிஸ்லையும் நீங்கள் வாழ்கிறீங்க, ஆல்சோ யூஆர் லிவிங் இன் அ ஃபேண்டசி. இந்த பையன் தான் வேணும், இவன் தான் அப்படின்னா உங்களோட கிரவுண்டட் ரியாலிட்டியை, எத்திக்கல் தாட்ஸை, மதம், லொட்டு லொசுக்கு, மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை தூக்கி போட்டுட்டு சோல்மேட்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். இல்லை யூ ஆர் மச் கிரவுண்டட் டு த ரியாலிட்டி, எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நிப்பாட்டினா அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும், ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு தெரியும். சம்திங் பெட்டர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட புரிதலாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இஃப் யூ ஆர் டூயிங் ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணாமல் தடுமாறாதீங்க. அது உங்களோட மென்டல் பீஸையும் கெடுக்கும், அந்த பையனோட மென்டல் பீஸையும் கெடுக்கும், அவங்க அப்பா அம்மா மென்டல் பீஸையும் கெடுக்கும். ரெண்டும் கிட்டனா கால் வச்ச மாதிரி ஆயிரும். டேக் அ ஸ்டாண்ட், அவள் தான் நான் சொல்லுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக இப்படி முடிச்சுக்கிறேன். நீங்கள் ரிலீஜன் பற்றி பேசினதோ இல்லை நீங்கள் அதை நான் டக்குன்னு பூமர்னா நான் சொல்ல மாட்டேன். அதை தான் சொல்கிறேனே, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்களோட ஷூஸில் நின்று யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் ஆஸ்டிச்சோட முட்டை போடுற வழி என்னங்கிறது அப்போ தான் தெரியும். அதனால நான் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணலாம், இல்லை பூமர்லாம் சொல்ல. சில பேருக்கு ரிலிஜன், மதம், லொட்டு லொசுக்கு, கேஸ்ட் இதெல்லாம் அவங்க வளர்ந்த அட்மாஸ்பியர், அவங்க பார்க்குற விஷயங்கள், அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விஷயங்கள், ஃபேமிலி அவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அதனால அந்த ஒரு பர்டிகுலர் நபர் எப்படி யோசிக்கிறாரு இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சும்மா எடுப்புலேயே அவன் வந்து குழந்தை கிடையாது, பிறந்த உடனே அப்படியே அவன் பியூராக இருக்கான், நம்ம அவனை புகுட்டணும் அப்படின்னா அவன் அப்படியே மாறிடுவான்ட்டு. 27 வருஷம் 25 வருஷமாக அவனோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாட்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவன் ஒருத்தனாக மாறி நிற்கிறான். அதை டக்குன்னெலாம் அவனால் மாற முடியாது. அதனால் அந்த ப்ராக்டிக்கல் கிரவுண்டட் ரியாலிட்டிஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. பட் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியாக ஒரு முடிவெடுத்து, இங்கே பாரு சாமி, எனக்கு செட் ஆகாது, இந்த மியூச்சுவலாக தெரியாமல் உங்கள்கிட்ட இந்த ஃபீலிங்ஸை சொல்லிட்டேன், பட் இது ஒர்க் அவுட் ஆகாது, நாளைக்கு நீயும் ஹர்ட் ஆக வேண்டாம், நானும் ஹர்ட் ஆக வேண்டாம், மியூச்சுவலாக பிரிஞ்செல்லாம் தயவு செஞ்சு நீ பிளாக் பண்ணிருன்ட்டு சம்டைம்ஸ் உட்காந்து ஜென்யூனாக பேசி இது பண்ணிடுங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ண தான் செய்வாங்க, இப்படி பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலாம்னு சொல்ல தான் செய்வாங்க. இல்லை அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து தூக்கி கொண்டு போய் பாரத்தை உங்கள் அப்பா அம்மா மேலே வச்சுருங்க. இங்கே பாருமா, இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு நான் சொன்னேன், அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாக்கு செட் ஆகாதுன்ட்டு, ஆனாலும் இப்படி நடக்குது. அப்போ அந்தளவுக்கு அந்த பையன் ஜென்யூனாக இருக்கான், இல்லை அந்த பொண்ணு ஜென்யூனாக இருக்கா. ஆனால் நீங்கள் பெரியவங்க, நீங்கள் தான் என்னை வளர்த்தீங்க, ஐ ஹோல்ட் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. ஸோ உங்களை தாண்டி என்னால் போக முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து ஒரு டெசிஷன் எடுங்க, எனக்கு இப்போயே ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்ட்டு. ஒன்று அந்த பையன்கிட்ட ஓப்பனாக பேசிட்டு ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துருங்க. இல்லை முடியல அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஓப்பனாக பேசிட்டு ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துருங்க. அப்பா அம்மா ரொம்ப ப்ராக்டிக்கலாக கிடையாது. அப்பா அம்மா என்னோட நிறையா இங்கே பேரண்ட்ஸ் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நான் அதை ஒத்துக்கிட்டே தீரணும். நிறைய டாக்ஸிக் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நானே நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது டோலிஸ், அதனால் நீங்கள் பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் லைஃப் தான். பட் ஓவராலாக எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. இதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு டேக்கவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் டோலி அவர்களே. டாடா பை சொல்லி கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மித்தோன். டாடா பை டாட்டா. அதுக்குள்ளே இன்னும் இத்தனை ஒன்று ஆளே அண்டாமல் தனியாக இருந்து செல்வராகவன் மாதிரி ஆகிட்டேன் நான். ஐ மீன் செல்வராகவனோட படைப்புகள் மாதிரி ஆகிட்டேன். திடீர்னு ரெட் லைட் எரியுது என் மைண்டுக்குள்ளே, திடீர்னு க்ரீன் லைட் எரியுது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லாட்டி ஒரேடியாக அன்பு தொல்லைகள் வந்து ஒரே நாளில் கும்பிடுறது. அதுவும் அன்பு தொல்லைகள் கிடையாது, ஸ்விக்கி. 11:44 யூனிவர்சல் டைம்ஸ். சரி ஓகே, டாடா பை சொல்லிக்கிறேன். நாங்கள் மீட் மிஸ் டாடா பை டாடா பாய்.